योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार। जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरतकुमार प्रचोदयात्। போன வாரம் நாம நோட்டு எழுதுனது யாருமா? வாங்கம்மா. இந்த வாரம் யாரும் நாம நோட்டு எழுதிட்டு வரலையா? பகவானுடைய அன்பளிப்பு 100 ரூபாய். எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, அடியேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு ஆசைப்படுற விஷயம். அடியனுடைய ஆசை தற்போது இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் தாண்டி போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்ன வழிபாட்டு முறை? இப்ப என்ன வழிபாட்டு முறையில இருக்கிறோம்? பாத பூஜை, அபிஷேகம், ஆரத்தி, சாமியை குளிப்பாட்டுறது, படுக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, ஆமா, புஷ்பாபிஷேக போற்றி, இதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஏன், எதனால இப்ப தாண்டி போகணும்? தாண்டி போகாதீங்க சாமி, நடந்து போங்க. ஏன் தாண்டி தாண்டி போறீங்க? பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த அவதார காலத்திலே திருவண்ணாமலையிலே இருந்த போது அங்கே என்ன நடந்தது? அங்க என்ன நடந்தது? சிவகாசி நாடார் லாட்ஜிலையும் அந்த மண்டபத்திலையும் சன்னதி வீட்லையும் என்ன மாதிரி நடந்தது நாம சிந்திச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்ன மாதிரி நடந்தது? பகவான் யோகி ராம் சுரத்குமார் எங்கேயாவது ஏதாவது வழிபாடுகளை செய்தாரா? ஏதாவது வழிபாடுகளை செய்தாரா? ஏதாவது விக்கிரக ஆராதனையோ, இல்லைன்னா பூஜையோ, இல்லைன்னா அதை பத்தி கொளுத்தி வைக்கிறதோ, இல்லைன்னா விளக்கு கொளுத்தி வைக்கிறதோ எதையாவது செய்தாரா? இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் தொடர்ந்து நடக்கும். நாம ஜெபம், நாமத்தை பாடுவோம், நாமத்தை பாடுவோம், நாமத்தை பாடுவோம். பகவான் அந்த இதுல உட்கார்ந்து இருப்பார், பகவான் இருப்பார், பக்தர்கள் எல்லாம் நாமத்தை பாடுவாங்க, சாமியும் பாடுவார், சாமியும் பாடுவார். நாமத்தை பாடுவோம், நாமத்தை பாடுவோம், நாமத்தை பாடுவோம். இந்த வழிபாட்டு முறைக்கு போறதுக்கு பெரிய தைரியம் வேணும் முதல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் இன்னும் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் ரேஞ்சில தான் இருக்கீங்க. உங்க முன்னாடி இந்த சாமிக்கு நான் இப்ப மாலை போட்டு வைக்கலன்னா கூட உங்களுக்கு ஐயே மாலை போடலையா, ஏன் பூக்காரம் வரலையா, இன்னைக்கு சாமியை பார்த்தாலே ஒரு மாதிரில இருக்கு என்கிற நிலையில தான் நீங்க இருக்கீங்க. சாமிக்கு 1க்கு 4 மாலை போட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணை மிரட்டும். இன்னைக்கு சாமி என்ன அழகா இருக்காரு, என்ன அழகா இருக்காரு பார்க்க. இந்த அலங்காரம், ஆடை அணிகாரம், இந்த இதெல்லாமே உங்களுக்கு அது இருந்தாலும் உங்களுக்கு கண்ணை பறிக்குது. ஆமா, சாமி இங்க பரிபூர்ணமா இருக்காரு, இல்லைன்னா அவர் இல்லை. இந்த மாலை போட்டு இந்த இதெல்லாம் பண்ணலைன்னா சாமி இங்க இல்லை என்கிற ஒரு நிலையில தான் நாம இன்னும் இருக்கிறோம். ஆனா பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு உணர்த்தியது இல்ல, அவருக்கு முந்தைய 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 ஞானிகள், யோகிகள் நமக்கு உணர்த்தியது இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நாம் இதற்கு அடுத்த கட்டமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்து நாமத்தை துதித்து ஜெபித்தால் போதும். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அதனாலதான் உங்களுக்கு சொன்னாரு, இந்த பிச்சைக்காரன்கிட்டயோ இல்ல இந்த பிச்சைக்காரனுடைய உருவத்திலேயோ ஒண்ணுமே இல்லைன்றார். நத்திங் ஹியர். ஆனா எல்லாமே இந்த கீழே இருக்கிற பேர்ல தான் இருக்குன்னார், இந்த நாமத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்குன்னார். எனது அன்பான பக்த பெருமக்களே, சமீபத்துல நம்முடைய பழைய குருநாதர் உடம்பு சரியில்லாம ஆகி மரணத்தின் விளிம்புக்கே சென்று திருப்பி வந்தபோது அவரை பார்க்க போனோம். நீங்க எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அப்போ அங்க அதை பேசினேன் அவர்கிட்ட. ஏன்னா முதல்ல அவர்கிட்ட சொல்றதான நியாயம். அவரு, டாக்டர் குருஜி, இது சாத்தியமா? இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தணும் சாமி, சாத்தியப்படுத்தணும். எவ்வளவு நாளைக்கு நாம இப்படியே பண்ணிட்டு இருப்போம்? இது அடுத்த கட்டத்துக்கு நாம என்னைக்கு நகர்ந்து போறது? இப்படியே செத்து போயிருவோமா? இப்படியே பாத பூஜை பண்ணி, இப்படியே புஷ்பாபிஷேக போற்றி பண்ணி, இப்படியே அபிஷேகத்தை பண்ணி, இப்படியே ஆராதனை காமிச்சு இப்படியே செத்து போயிருவோமா? எப்போ நாம் நம்மை படைத்த பரமாத்மா என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த நிலைக்கு நாம் எப்போ போவோம் அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். ஐயா, நான் ஏற்கனவே குத்துவினும் கொலையுமா இருக்கிறேன்,
என்கிட்ட போய் இந்த திக்கு திக்குன்னு விஷயங்கள் எல்லாம் சொல்லாதீங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறமா பார்ப்போம் அப்படின்ட்டார். அன்பானவர்களே, உங்களுக்கு இன்னும் நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சரணாகதி சரணாகதி சரணாகதி. என்கிட்ட பல பக்தர்களும் போன்லயும் மெசேஜ்ல தான் கேட்கறாங்க, சாமி நீங்க இந்த சரணாகதி சரணாகதி சரணாகதிங்கிறீங்க, இட் இஸ் இம்பாசிபிள். எனக்கு சாத்தியமா தெரியல சாமி. மனசு சொல்லுது, எல்லாம் உங்ககிட்ட போட்டுட்டேன் சாமி, எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான் சொல்லுது. ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமா வரமாட்டேங்குதே சாமி. ஏன்னா மீண்டும் உங்களுக்கு சரணாகதியை பத்தி நான் ஒரு விளக்கம் தரேன், இனியாவது நல்லா புரிஞ்சுக்க. ஏற்கனவே குரங்கு குட்டி, பூனை குட்டி, நாய் குட்டி எல்லா கதையும் சொல்லியாச்சு. திரும்பவும் ஒரு விளக்கம் தரேன் உனக்கு, சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தத்துவத்தை நீ கடைபிடிக்காவிட்டால், நான் சொல்லுகிற இந்த சரணாகதி தத்துவத்தை நீ கடைபிடிக்காவிட்டால், நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிற பக்தி என்கிற வழிமுறை எவ்வளவு கஷ்டமானது என்கிறத நான் ரெண்டாவது சொல்றேன். நீ நினைக்கிற நான் செய்துட்டு இருக்கதான் கரெக்ட், இவர் ஏதோ சரணாகதி சரணாகதிங்கிறாரு, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நாங்க தான் அழகா சாமி கும்பிட்டு இருக்கோமே, நாங்க தான் சனிக்கிழமை இவ்வளவு அழகா வந்து கும்பிட்டு இருக்கோம், இதுல போய் ஒரு சரணாகதி சரணாகதின்னு சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கதான் கரெக்ட் நீ நினைக்கிற. நீ இருக்கிற நிலை எவ்வளவு கஷ்டமானதுங்க நான் ரெண்டாவது சொல்றேன். சரணாகதி தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், சரணாகதி தத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய தொடங்கிவிட்டால், அதை போல ஒரு ஈடு இணையற்ற நிலை இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நீ இப்போ ஒரு கார்ல போற, ஒரு பஸ்ல போற, இல்ல ஒரு ட்ரெயின்ல போற, ஒரு கார்லயோ ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ போற, போறப்ப எப்படி போவ? ஒரு லக்கேஜ் கொண்டு போகல, ஒரு பேக். ட்ரெயின்ல மகா வீட்டுக்கு போற, சென்னைக்கு போற, இல்ல பாம்பேக்கு போற, ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு துணி கொண்டு போகல, இந்த பிள்ளைக்கு மாம்பழம் தேங்காய் எல்லாம் கொண்டு போகல, கருவேப்பிலை ஊறுகாய் கருவாடு, என்ன இருந்துச்சு கருவாடு எல்லாம் கொண்டு போகல. பெரிய லக்கேஜ் ஒன்று நம்ம கையில இருக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்க, அந்த பஸ்லயோ கார்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போச்சுல, அந்த லக்கேஜ் உங்கூட வந்துதான் ஆகும். நீ அதை வழியில விட்டுட்டு போறது கிடையாது, நீ கொண்டு போய் தான் ஆகணும். நீ எங்க போய் இறங்கணுமோ அங்க அந்த லக்கேஜை கொண்டு போய் தான் ஆகணும். இப்போ ஒன்னையும் அந்த லக்கேஜும் சேர்த்து ட்ரெயின் தானே சுமந்துட்டு போகுது, ஒன்னையும் அந்த லக்கேஜும் சேர்த்து பஸ் தானே சுமந்துட்டு போகுது, ஒன்னையும் அந்த லக்கேஜும் சேர்த்து அந்த கார் தானே சுமந்துட்டு போகுது. அப்புறம் நீ அந்த லக்கேஜ் தலையிலே தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? நீ பஸ்ல கார்ல ட்ரெயின்ல போச்சுல, அந்த லக்கேஜ் எதுக்கு நீ தலையிலே தூக்கி வச்சுட்டு இருக்க? அதை கீழே வச்சா அதே கொண்டு போக போகுது. எப்படி அது உன் கூட தான் வரும், எங்கேயும் போகாது. நீ நினைச்சாலும் வழியில தூக்கி தூர போட முடியாது. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கர்மவினைகள்லாம் உன் கூட தான் ராஜா வரும். அது எங்கேயும் போகாது. எவனும் தூக்கிட்டு போக மாட்டான், திருடிட்டு போக மாட்டான். திருடிட்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு ஈஸியா திருடிட்டு போற செல்வத்தையா நீ தேடி வச்சிருக்க? அதெல்லாம் திருட்டு போகாத செல்வம். ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ ஈஸியா திருடிட்டு போற செல்வங்கள் எல்லாம் அங்க சேர்த்து வச்சிருக்க. அப்போ உன்னுடைய லக்கேஜ் அதுவே தூக்கிட்டு வரும். எது? இந்த ட்ரெயின் சொல்றது, பஸ்ன்னு சொல்றது, கார்ன்னு சொல்றது, அதுதான் கடவுள். இந்த கடவுளுக்குள்ள பயணிக்கிற அந்த கடவுள் ஒன்னையே அந்த லக்கேஜ் தான் தூக்கிட்டு வருவார். ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் அதை கீழே வைக்க மாட்டேன், தலையிலேயே தான் வச்சுட்டு இருப்பேன். கற்பனை பண்ணி பாரு, ஒரு பஸ்ல போற இல்ல ட்ரெயின்ல போற, அவ்வளவு பெரிய லக்கேஜ் தூக்கி தலையிலேயே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எப்ப ஸ்டாப் வரும், தலையில வலிக்குது, எம்மா எப்ப இறக்கி விடுவீங்க? நான் சொல்றேன் பக்கத்துல கண்டக்டர்மா கீழே வைமா, லக்கேஜ் எல்லாம் சார்ஜ் எல்லாம் கேட்க மாட்டேன், கீழே வைமா அதை. ஆனா நீங்க அந்த லக்கேஜை கீழேயே வைக்காம உங்க தலையிலேயே சுமந்துட்டு வரீங்க. இந்த சரணாகதி தத்துவங்கிறது உங்க லக்கேஜை கீழே வைங்க, அது எப்படி உங்க கூட தான் வரும் என்கிறது தான். ரொம்ப சிம்பிள். ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த லக்கேஜ் உங்களுக்கு கீழே வைக்க முடியாது உங்களால. அதான் பிரச்சனைங்க. படுக்கவும் மாட்டீங்க, இருக்கவும் மாட்டீங்க, நிக்கவும் மாட்டீங்க. அதை தூக்கிட்டே கக்கூசுக்கும் போவீங்க, அப்படியே வருவீங்க, படம் வாங்கி திப்பீங்க, டீ வாங்கி குடிப்பீங்க, லக்கேஜை கீழே வைக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனை. சரி, இப்ப இந்த சரணாகதி எங்களுக்கு சரியா வராது சாமி, நாங்க தான் அழகா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம், இதுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நாங்க அழகா சாமி கும்பிடுறோம், சாயங்காலம் விளக்கேத்தி வைக்கிறோம், என்னமா அழகா விளக்கேற்றுவோம் தெரியுமா, என்ன அழகா கோலம் போடுவோம் தெரியுமா, என்ன அழகா பூ எல்லாம் பறிச்சு வைப்போம் தெரியுமா. நாங்க பக்தி பக்தி, அட பாவமே பக்தி. இங்க இருக்கிற சிலருக்கு தெரிஞ்ச ஒரு கதையை தான் சொல்றேன்.
நம்ம ஜெனிட்டாக்கு தெரியும், நம்ம அண்ணனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவங்க அந்த வகுப்புகளில் படிச்சிருப்பாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு டெய்லி ஒரு பிராமணன் போய் காலையில உங்களை மாதிரி நல்லா குளிச்சு பட்டை கிட்ட எல்லாம் போட்டு ருத்ராட்செல்லாம் அணிந்து தூய்மையான புனித நீரை எடுத்து தூய்மையான மலர்களை எடுத்து நல்ல கனிகளை எடுத்து அந்த காட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்கு போய் அதற்கு அபிஷேகம் பண்ணி தூத்து தொடச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் கட்டி மந்திரங்களை முழங்கி நைவேத்தியம் பண்ணி பூஜைகள்லாம் பண்றான். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு. அங்கே ஒரு காட்டுவாசி ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்றான், இது என்னன்னு அவனுக்கு தெரியாது. இது செக்கா சிவலிங்கமானே அவனுக்கு தெரியாது. தெரியுமா அவனுக்கு இது செக்கா சிவலிங்கமானே அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் ஏதோ ஒரு கவரை போடுகிறான். அதுல பாக்குறான், டெய்லி இந்த ஆள் பூஜை பண்றத பாக்குறான். இது என்ன பண்றான்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்பின் காரணமாக அவன் என்ன பண்றான், அவனுக்கு பிடிச்ச காட்டு பன்னிக்கறியை கொண்டு வைக்கிறான், வாயில தீர்த்தத்தை கொண்டு வந்து அதுக்கு மேல துப்பிடுறான், உமிழ்ந்துடுறான். அவனுக்கு பிடிச்ச மலர்களை மணந்து பார்த்து தலையில சொருகிட்டு வந்து அதை வைக்கிறான். ஆடுறான், பாடுறான், கொண்டாடுறான். இப்ப நல்லா புரிஞ்சுக்க ராஜா, தினமும் பரிசுத்தமாக குளிச்சு கிளம்பி பட்டையும் கொட்டையும் போட்டு வந்து தினமும் பூஜை பண்ணுகிற அந்த பிராமணருக்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் உண்டு சாமி கிட்ட. சாமி, டெய்லி அங்கிருந்து மலையடிவாரத்துக்கு வந்து இங்க இருந்து மருந்துவாமலைக்கு பைக்கில் வந்து அங்கிருந்து பஸ்ல வந்து மலைக்கு மேலே யாரும் பூஜை வச்சுட்டு போறேன். ஒரு சின்ன மொபட்டு கிடைச்சுன்னா அழகா அந்த மலையடிவாரம் வரைக்கும் மொபட்டில் வந்துடுவேன். அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு பூஜை எல்லாம் வைப்பேன். வீட்டில் ஒரு குமர் இருக்கு சாமி, அதை எப்படியா கடத்தி விடணும், ஏதாவது 4 காசு கொடுக்கணும், 4 தங்கம் சேர்க்கணும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சாமி. தினமும் அந்த சிவபெருமான்ட்ட இவருக்கு வேண்டுதல். தினமும் நல்லா புரிஞ்சுக்க ராஜா, பூஜை, புனஸ்காரம், சாஸ்திரம், சம்பிரதாயம், இது செக்கா சிவலிங்கமான எதுவுமே தெரியாத ஒரு வேடனுக்கு எந்த வேண்டுதலும் இல்லைங்க. எந்த தேவையும் இல்லை அந்த சிவலிங்கத்துக்கிட்ட, எந்த தேவையும் இல்லை, எதையும் அவன் கேட்கல. ஆனா அவன் என்ன பண்றான், காதலாகி கசிந்து உருகிறான். அதுக்கு மேல அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. அது கேட்டா தருமா இல்ல கேட்டா அடிக்குமான்னு தெரியாது. அதை பார்த்த மாத்திரத்திலே ஈர்க்கப்பட்டு அதுக்கு மேல காதலாகி கசிந்து உருகிறான். அதுக்கு மேல நான் இப்போ உனக்கு ஒரு சவால் வைக்கிறேன். நாங்க யாருமே இங்க இல்ல, ஸ்ரீபிரியா மட்டும் இப்ப இங்க இருக்கா. சாமிக்கு கண்ணுல இருந்து ரத்தம் அடிது, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எக்கா, கண்மணி அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? கண்மணி அக்கோ, எங்கக்கா இருக்கீங்க? ஓடியாங்க. ஆனா அந்த வேடன் எதையுமே யோசிக்கல. அது கல்லு தானே, வெறும் பாறை தானே, அவன் எதையுமே யோசிக்கல. அடுத்த கணம் எப்படி தனக்கு ஒரு காதலி இருந்து அந்த காதலியின் கண்ணுகளில் இருந்து ரத்தம் வந்தா எப்படி ஒரு துடிப்பானோ அதே போல துடித்து தன்னுடைய கண்களை குடைந்து வைக்கிறான்னா அவன் அந்த சிவலிங்கத்தின் மீது எவ்வளவு காதல் கொண்டிருப்பான் பாரு ராஜா. நான் இதுக்கு மேல இந்த கதையை சொல்ல விரும்பல, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கு இருந்தது பக்தியா இல்ல தினமும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் மந்திரங்களும் ஓதிக்கொண்டிருந்த அந்த ஐயருக்கு இருந்தது பக்தியா? இதுல ரெண்டுல எது பக்தி? அப்போ இறைவனிடத்திலே உன்னுடைய பக்தி என்பது எவ்வளவு ஆழமா இருக்கணும். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். I don't want anything from you, my God, my Lord Shiva. Don't want anything. எனக்கு நீதான் வேணும். உன் மேல ஒரு துரும்பு விழுந்தா என்னால தாங்க முடியாது, உன் மேல ஒரு கல்லு விழுந்தா என்னால தாங்க முடியாது சாமி. அப்ப இது கஷ்டமா, சரணாகதி கஷ்டமா? லக்கேஜை கீழே வச்சுட்டு போறது கஷ்டமா இல்ல கண்ணை புடுங்கிறது கஷ்டமா? யோசித்து பாரு. எது கஷ்டம்? இறைவனை புரிந்து கொள்ளுங்கள், பக்தியை புரிந்து கொள்ளுங்கள். அந்த புரிதல் இல்லாதனால தான் நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, நீங்க எல்லாம் துன்பப்படுறீங்க. நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்னது? நமக்கு சொல்லி தருவது என்னதுங்க? சிவனடியார்கள்லாம் இருக்கிறீங்க, தயவு செய்து மன்னிக்கணும், நீங்க எல்லாம் பெரிய அடியார்கள். என்ன சொல்லி தராங்க? விபூதியை நீ தொட்டுட்டா உனக்கு இந்த பிறவி இல்லை சொல்லியிருக்காங்களா ஜெனிட்டா? விபூதி பூசிட்டியா உனக்கு நீ பிறவி இல்லை. ருத்ராட்சம் போட்டுட்டியா இனி அவ்வளவுதான், இனி உனக்கு அங்கதான் இடம் சொல்லியிருக்காங்கல்ல. விபூதியின் தத்துவம் நமக்கு என்ன சொல்லி வந்திருக்காங்க?
விபூதியின் தத்துவம் என்ன சொல்லி வந்திருக்காங்க? தினமும் அதை பூசுவதாலே என்றாவது ஒரு நாள் இந்த உடம்பு இதே போல சாம்பலாகி போகும் என்பதை நீ நினைவில் கொள். அப்படிதானே சொல்லி வந்திருக்கு, அப்படிதானே சொல்லி வந்திருக்கு சைவ சித்தாந்த வகுப்புகள்ல. ஆனா நான் அதை மறுக்கிறேன், நான் அதை மறுக்கிறேன். நீ செத்த பிறகு அது சாம்பலா போனா என்ன, நாய் நெறி தூக்கிட்டு போனா என்ன? இப்ப அதுக்கு என்ன தேவைங்க இருக்கு? விபூதி தத்துவம் அதல்ல, நீ உயிரோடு இருக்கும் போது ஆன தத்துவமாக விபூதி தத்துவம். என்ன தத்துவம்? நீ செத்த பிறகு என்ன ஆயிட்டு போதியா? உன்னை எரிக்க போறானா புதைக்க போறான்னு யாரையா கண்டா? முதல்ல யாரு கண்டா? அதுல இறந்த பிறகு என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? விபூதி தத்துவம் நீ இறந்து சாம்பலாக போகிறாய் என்பது அல்ல. சிவபெருமா எதுக்கு சுடுகாட்டிலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்குன்னா அவர் சுடுகாட்டிலே உட்கார்ந்துருக்காரு. அப்ப நீங்க சுடுகாட்டில் போய் கும்பிட வேண்டியதானே? ஏன் நீங்க சிவபெருமான சுடுகாட்டில் போய் கும்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் கோயில்ல போய் கும்பிடுறீங்க? அப்படி நேர பின்னாடி தானே இருக்கு. பூரா கூட்டமா அங்க போய் நிக்க வேண்டியதானே? எங்க ஆள் இங்கதான் இருக்காரு, எங்க ஆளு இங்கதான் இருக்காரு. நாங்க சுடுகாட்டுல தான் அவரை கும்பிடுவோம், அவர் இங்கதான் இருக்காரு. நான் கோயில் எல்லாம் போய் கும்பிட மாட்டோம். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் வெறும் ஒரு கோயிலோ ஆசிரமம் இல்லை, இது ஆன்மீக அறிவியல் அறிவு மையம். எதையும் நீங்க அறிவோடு சிந்திச்சு பாருங்க. சிவபெருமானுக்கு சுடுகாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சு. சுடுகாடு என்பது எது, விபூதி தத்துவம் என்பது எது? நீ தினமும் விபூதி பூசுவதாலே உனக்கு நீ பிறவி கிடையாது, நீ மோட்சத்துக்கு போயிருவ அப்படின்னு ஏதாவது சிவனடியார்கள் உங்க மண்டையில அடிச்சியாத்துனா நீங்க ரெண்டு அடி கொடுங்க திருப்பி. இப்படி எல்லாம் ஒரு சாத்தியமே கிடையாது. சும்மா பேசாம இரு. விபூதி சாம்பல் தத்துவம் என்பது நீங்கள் வாழும் போதே தினம் தினம் உங்களுடைய ஆணவம், அகம்பாவம், ஆசை, போட்டி, பொறாமை எல்லாவற்றையும் பஸ்பமாக்கி எரித்து அந்த சாம்பலை நீ பூசிக்கொள். அந்த ஆசை, அகங்காரம், ஆணவம், திமிர், கோபம், குரோதம் எல்லாவற்றையும் நீ எங்கே எரிக்கிறாயோ அங்கேதான் சிவபெருமான் இருக்கிறான். அதுதான் சுடுகாடுன்னு சொன்னான். சிவபெருமான் செத்த பணத்துக்கு சுடுகாட்டுல போய் இருக்கல. உன்னுடைய இதயத்துக்குள்ள நீ இதெல்லாம் எரிக்கணும் ராஜா, எரிக்கணும் எல்லாத்தையும். ஆசை, அகங்காரம், ஆணவம், திமிர், கோபம், காமம், குரோதம் அத்தனையும் எரித்து பஸ்பமாக்கி அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொள்ள. அதுதான் தத்துவம். அதுக்கு இதை நீ எரிச்சு பூசினாதான் உனக்கு பிறவி கிடையாது. இத்தனையும் நீ எரிச்சு பூசினாதான் உனக்கு அப்புறம் பிறவி கிடையாது. இது இல்லாம அத்தனை சிவனடியார்கள் இதெல்லாம் உள்ள இருக்கா இல்லையா? என்ன கூத்தெல்லாம் காட்டுறாங்க இங்க வரவங்க. இத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு நான் விபூதியை பூசிட்டேன், நான் விபூதியை பூசிட்டேன், நான் விபூதியை பூசிட்டேன், எனக்கு நீ பிறவி இல்லைன்னா இது ரொம்ப சாதாரண விஷயமாச்சே. உனக்குள்ள நீ எரிக்க வேண்டியது நிறைய, உனக்குள்ள நீ எரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதை எரித்து சாம்பலாக்குகிற தத்துவம் தான் விபூதி தத்துவம். சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்கிறாரு, தியான நிலையில் இருக்கிறாருங்கிறது இதுதான். நீ எங்கே இந்த அத்தனை வேண்டாத குணங்களை நீ எரிக்கிறாயோ அதுதான் சுடுகாடு. அங்கதான் சிவபெருமான் உருவாகிறார், அங்கதான் சிவபெருமான் துளிர்க்கிறான், அங்கதான் சிவன் வடிவெடுக்கிறான். அதுதான் தத்துவமா சொல்லியிருக்கே ஒழிய அவர் ஏதோ சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி நீங்க விபூதி அள்ளி பூசிட்டா இது பெறவில்லைங்கிறதும் மூட நம்பிக்கை ராஜா, மூட நம்பிக்கை. ருத்ராட்சம் ரமண மகரிஷி சொன்னார், நீ ருத்ராட்சம் அணிவது இருக்கட்டும், இனிமேல் ருத்ராட்சமா மாறு. ருத்ராட்சம் அணிவந்து விடுவதால் எல்லாம் போயிருமா? ருத்ராட்சத்தினுடைய தன்மைகளை நாம் கொண்டு வர வேண்டும். ருத்ராட்சத்தினுடைய தன்மைகள் என்ன? தீமைகளை களைவது, நன்மைகளை சேர்ப்பது. இந்த தத்துவத்தை நீங்கள் அடையாமல் என்ன பிரயோஜனம் இருக்கு? ருத்ராட்சத்தை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி நிறைய பேர் அடுத்தது இப்போ ஒரு புதுசா ஒரு டூர் கிளம்பி இருக்கு நிறைய. இங்க போறதெல்லாம் காணாது, சிதம்பரம், திருவண்ணாமலை எல்லாம் போறது. இப்ப கைலாயம் போனோம். இப்ப எல்லாருக்கும் அது ஒரு பெரிய டார்கெட் இருக்கு. முன்னால காசியோட நின்றுட்டாங்க, காசிக்கு போனா முடிஞ்சுட்டாங்க. இப்ப கைலாயம் போகணும். அதை 5-6 ஒரு டூர் குரூப் வச்சு நடத்தி நல்ல காசு பார்க்கறான். கைலாயத்துக்கு போனோம். இப்போ கைலாயத்துக்கு போனா யாருக்குன்னா இங்க இருக்க கோயில் எல்லாம் நாசம் ஆக்கியாச்சு. சந்திரன் ஒண்ணு அழகா இருந்தியா? சந்திரன் ஒண்ணு அழகா ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைல எங்க காட்டி தருவாங்க, ஆனா ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்குன்னு. இப்ப இந்த சந்திரன்ல 600 டன் குப்பை கிடக்கா. எத்தனை டன் குப்பை கிடக்கு? 600 டன் குப்பை கிடக்கு. இந்த ராக்கெட்ல போறவன் எல்லாம் ஸ்னகி போட்டிருப்பான், 1க்கு 2க்கு போறது, அதெல்லாம் கலத்தி அங்கதான் போட்டிருக்கான். இப்ப சந்திரன்லயும் குப்பை போலாம் கேஸ். இப்போ திருவண்ணாமலை எல்லாம் விட்டுக்கிட்டு நீ அடுத்து கைலாயத்திலும் போய் குப்பை ஆக்கணும். நீ
அங்கேயும் அவர் இருக்க விடக்கூடாது, அங்கேயும் அவர் இருக்கக்கூடாது. நல்லவங்க என்ன யோசிச்சு பார்க்கணும், கைலாயத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கா சொல்லு, ஒரு லிஸ்ட் சொல்லு. கைலாயத்துக்கு ஆதியில போனது யாரு? ராவணன் போனான். ராவணன் கைலாயத்துக்கு போனான்ல, அவனை கொல்றதுக்குன்னே சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுத்தார். இந்த பயலை விடப்படாது, கொன்னு தீக்கணும் அப்படின்னு. அப்ப கைலாயத்துக்கு போனனால ராவணனுக்கு என்ன முடிவு வந்தது? அப்ப கைலாயத்துக்கு போயிட்டதுனால எல்லாம் போயிருமா? அன்பானவர்களே, கைலாயம் உனக்குள்ளதான் இருக்கு. பஞ்சபூதங்களும் 5 ஸ்தலங்கள்னு சொன்னாங்களே, அக்னிஸ்தலம், வாயுஸ்தலம், இது எல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு. இதனாலதான் பட்டினத்தாறுல இருந்து எல்லாருமே உங்களுக்கு சொன்னது எல்லாமே உனக்குள்ளே இருக்கு. சிவமே உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்குன்னு சொன்ன தத்துவம் இது எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. வேற எங்கேயும் நீ அலைஞ்சு தெரியாத, எங்கேயுமே நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயுமே நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்ன தத்துவம் இதுதான். நீ கைலாயத்துக்கும் போக வேண்டாம், கைலாயமே இங்க தானே இருக்கு. அப்புறம் நான் உங்களை போறதை நான் டிஸ்கரேஜ் பண்ணல, நான் உங்களை போகாதீங்க நான் சொல்லல. ஆனா இந்த மனமாற்றம் உங்களுக்குள்ள நிகழாம நீங்க எங்க போய் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்கள் அகத்தினுள்ளே இந்த மாற்றம் நிகழாமல் புறத்தே நீங்கள் செய்கிற இந்த கேலி கூத்துகள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாற்றத்தை தந்துவிடும்? சொல்ல எனக்கு. நீ அக மாற்றம் இல்லாமல் புற மாற்றங்கள் என்ன மாற்றத்தை தந்துவிடும்? அதனால தான் இங்கேயும் சொல்றேன், இந்த கேலி கூத்துகள் எல்லாம் நாம ஒரு நாள் நிறுத்தி ஆகணும். உங்களுக்குள்ளே அக மாற்றம், அகத்தினுள்ளே மாற்றம் வராமல் இதெல்லாம் வீண். இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் வீண். எப்படி கண்ணப்ப நாயனார் இந்த கல்லிலே சிவபெருமான் இருக்கிறான் என்பதை அறியாமலே, அங்க சிவபெருமான் இருக்காரு தெரியுமா? தெரியாது. அறியாமலே அந்த அவ்வளவு உயிராக பக்தி வைத்தானோ, அதே அளவு பக்தி எப்போது உங்களுக்கு இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு கல்லின் வடிவிலே, இவர் மீது வருமோ அன்னைக்கு தான் உங்க அகத்தினுள்ளே மாற்றம் வந்திருக்கு. யாருக்காவது இருக்கா என்ன சொல்லு பாப்போம். அப்படி இருந்தா பக்கத்துல பேசுவீங்களா? பக்கத்துல அவ போறாளே நம்ம போகலன்னு சண்டை வருமா? இல்ல இருக்கிறதுக்கு சண்டை வருமா? பேசுறதுக்கு சண்டை வருமா? எதுக்கு நான் பெருசு நீ பெருசுங்க வரப்போகுது? இறைவனுங்க இருக்கார், ஏக பரம்பொருளுங்க இருக்காருன்னு உங்களுக்கு தோணிச்சா, உங்க மனசுக்குள்ள ஒரு புரிதல் வந்தா உங்களுக்குள்ள எப்படி ஒரு வேறுபாடு வரும், எப்படி போட்டி வரும், பொறாமை வரும், சண்டை வரும், சச்சரவு வரும்? எதுவுமே வராது. அப்போ கண்ணப்ப நாயனாருக்கு இணையான பக்தி நமக்கு எப்ப வரும்? அன்பானவர்களே, அகத்தினுள்ளே ஏற்படுகின்ற மாற்றம் நிகழாமல் புறத்தே நீங்கள் பூணுகின்ற போலி வேடங்கள் ஒரு நாள் 10 பைசாக்கு பிரயோஜனம் தராது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சாமி நாங்க என்ன வம்சம் தெரியுமா சாமி? என்ன வம்சம்? எங்க முப்பாட்டை அங்க நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல பெரிய ஒரு சிவாலயத்துல அவரு தான் அங்க இதா இருந்தார். அப்புறம் எங்க தாத்தா திருப்பி அந்த சிவாலயத்துல அவ்வளவு பெரிய ஆளா இருந்தார். அப்புறம் எங்க அப்பா அவரு அங்க அந்த சிவாலயத்துல பெரிய இதுல இருந்தார். இப்ப நானு எவ்வளவு பெரிய இதா இருக்கும் பாத்தீங்களா? நாங்க வம்சமாவே நாங்க அந்த சிவனுக்கு சேவைகள் செய்து சிவனுக்கு தொண்டுகள் செய்துகிட்டே இருக்கோம் சாமி அப்படிம்பாங்க. நீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இப்ப நாங்கெல்லாம் அசுரகுலம்பா, நான் அசுர வம்சம். யாரு? இந்த சிவகுமார் அசுர வம்சம். ஹிரணியனுக்கு மகனா பிறந்திருக்கப்பா. அதனால தான் பகவான் என்னை பிரகலாதனாக ஆக்கிட்டார். எப்பா ரொம்ப பயப்படாத, நான் இருக்கேன், பிரகலாதன் ஆக்கிட்டார். நாங்களாம் அசுர வம்சம், நாங்க சிவ வம்சத்துல வரல. அசுர வம்சத்துல ஹிரணியனுக்கு மகனா பிறந்திருக்கேன் நான். அது தைரியமா சொல்லுவேன். ஆனா நீங்க சிவ வம்சத்துல வந்ததுனாலையும் நான் அசுர வம்சத்துல வந்தனால இப்ப என்ன மாறி போச்சு, என்ன குழம்பி போச்சு, என்ன குறைஞ்சு போச்சு? ஒண்ணும் இல்லையே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பிறப்பின் அடிப்படையிலோ, உங்களுடைய செல்வங்களின் அடிப்படையிலோ, உங்களுடைய வசதி வாய்ப்புகளின் அடிப்படையிலோ, உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலோ, உங்கள் வம்சங்களின் அடிப்படையிலோ இறைவன் உங்களுக்கு அருள் புரிவதில்லை ராஜா. அதெல்லாம் முக்கியமே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி விபூதி தத்துவத்தின் மூலமாக நான் சொன்ன மாதிரி உனக்குள்ளே இருக்கிற ஆசை, அகங்காரம், கோபம், குரோதம், ஆணவம், காமம் எல்லாவற்றையும் எரித்து அந்த சாம்பலாய் நீ விபூதி என கருதி பூசிக்கொள்வாயானால் அந்த எரித்த இடத்திலே, அந்த மயானத்தினுள்ளே இருந்து சிவன் வெளிப்படுவான். இதுதான் உண்மை. இந்த அகமாற்றம் நிகழாமல் நீ புறத்தை எத்தனை போலி வேடங்கள் தரித்தாலும் சிவபெருமானோ, நாராயணனோ, யோகி ராம் சுரத்குமாரோ உங்களை கடுகளவு கூட எட்டி பார்க்க போறதில்லை. நான் சொல்றேன், இதுல நான் சொல்றேன். இப்ப நான் பேசி முடிச்ச ஒரு அண்ணன் பேசுவார்,
அவர் இதுல ஒருவேளை தம்பி சொன்னதுல மாற்றுக்க இருந்தா அவர் சொல்வார், இல்ல தம்பி சொல்வார், என்னை பொறுத்த வரையில், நான் அறிந்து கொண்ட வரையில், நான் புரிந்து கொண்ட வரையில் நான் இதை கருதுகிறேன். இந்த அக மாற்றம் தான் முக்கியம். அகத்தினுள்ளே நிகழ்கிற இந்த மாற்றம் தான் உங்களுக்கு பலன் தருமே ஒழிய புறத்தே நீங்கள் செய்கின்ற எந்த மாற்றங்களும் எந்த வேண்டுதலும் நமக்கு நடைபெறாது, நிகழாது. ஆகவே எமது அன்பான பக்த பெருமக்களே, பக்தி என்பது பரிபூர்ணமாக வேண்டுமானால், பக்தி என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு அருள் தர வேண்டுமானால், நீங்கள் ஏதோ தினமும் வந்து பூஜைகள் செய்துவிட்டு போகிற இந்த பிராமணர்களைப் போல இல்லாமல் ஒரு நான் ஏன் கண்ணப்ப நாயனார் நான் ரொம்ப விரும்புறேன். எனக்கு அந்த கண்ணப்ப நாயனார் மேல ரொம்ப ஒரு காதல். ஏன் 63 நாயன்மார்களுக்கு செலவு வச்சிருப்பாங்க. அந்த கண்ணப்ப நாயனாருக்கு முன்னு போய் தான் கும்பிடுவேன். அவரை தான் நான் குருவா ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்மளே ஒரு காட்டுவாசி மாதிரி அலைஞ்சவன் தானே ஒரு காலம், காட்டுவாசி மாதிரி. கண்ணப்ப நாயனாருக்கு எனக்கு ராசி நட்சத்திரம், கண்ணப்ப நாயனாருக்கு எனக்கு ராசி அதே நட்சத்திரம் அவருக்கும். அதனால தான் அந்த ஆளுக்கும் எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அவரு மாதிரிதான் நமக்கும் பக்தி. நமக்கு இந்த பகல் வேஷம் போடுறதுல எல்லாம் பெரிய ஆசைகள்லாம் இல்லை. இதுல என்ன வேஷம் போடுறது? நீங்களாம் இனிமேல் என்ன கும்பிடாதீங்க, தயவுசெய்து. நான் பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு காலிலும் தயவு செய்து கும்பிடாதீங்க. பகவானை கும்பிடுங்க. வணங்கத்தக்கவன் அவன் ஒருதன் தான், நான் இல்ல. நான் இங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன வணங்குறதெல்லாம் விடுங்க. ஒரு குரு என்பவன் உங்களுக்கு வழிகாட்டுபவனே அன்றி உங்களை சும்மா போலி நாடகங்கள் காட்டிட்டு இருக்கிறவன். ஒரு குரு என்பவன் ஒரு மேப் மாதிரி, அந்த மேப்பை பார்த்து நீங்க போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். தயவு செய்து பக்தி என்பதை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கு, உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குன்னு சொல்ற தத்துவம் இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புறத்தே தேடுவதை விட்டுவிட்டு அகத்தே உங்களுக்குள்ளே அடைந்து கிடக்கிற அத்தனையும் நீங்கள் ஒழித்து விட்டீர்கள் என்றால் கடவுள் உங்களுக்குள்ளே தோன்றுவார், கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து அருள் புரிவார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த தத்துவத்தை தான் நமக்கு உணர்த்தினார். ஆகவே இந்த பூஜை புனஸ்கார வழிபாடுகளிலிருந்து நான் கடந்து செல்ல நினைக்கிறேன். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு கடமை. இந்த சத்சங்கத்தை நீங்க வீட்டுல போன கேளுங்க, திருப்பியும் கேளுங்க. இதுல எந்த அளவு உண்மை இருக்கு, இது சத்தியம் தானா, இது நிஜம் தானா, நமக்கு இது தேவைதானாங்கிறத யோசித்து பாருங்க. நாம சாகிற வரை இப்படியே இருந்துட்டு போனோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நிலையை கடந்து போய் நாம் இறைவனை தேட வேண்டும், இறைவனை நாட வேண்டும். நமக்குள்ளே தேங்கி கிடக்கிற சாக்கடைகள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி அதனுள்ளே சிவத்தை எழுப்பி நாம் சிவனை அடைய வேண்டுமே ஒழிய வெளியே உள்ள எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிட்டு, உள்ள அத்தனை அசிங்கங்களை அடைச்சு வச்சுக்கிட்டு வெளியே பட்டையும் குட்டையும் போட்டு வேஷம் போட்டு இந்த கடவுளை நாம் வழிபட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லை என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.